ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பொதுவாக திருமணம் நிச்சயம் பண்ண உடனே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம உடலை எப்படி நன்றாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ் அப்பதான் வருது. அதுலயே அவர்கள் பாத்தீங்கன்னா உடலை பற்றிய அவேர்னஸா வரும்படிய உடல் உள்ளுறுப்புகளை எப்படி வச்சுக்கிடணும், நம்மளுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம ஒரு நல்ல குழந்தையை ஈன்றெடுக்கணும் அப்படின்னா நமது உள்ளுறுப்புகள்லாம் எப்படி இயங்கணும். இந்த சிந்தனை நான் எல்லாருக்கும் வரலன்னு சொல்லல. பொதுவாகவே நம்ம உடலை நல்லா அழகுபடுத்தி உடல் வெளி தோற்றங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக் கொள்கின்றோம், தவறு கிடையாது. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் நமது மனமும் அதுதான் நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானம் செய்கின்றது. இன்னைக்கு நிறைய பாருங்க, திருமணம் நிச்சயித்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உடனே, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உடனே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாம வாழும் முறை. உங்களை பெரிய அளவுல கஷ்டப்பட்டு நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லல. நமது முன்னோர்கள் சொன்ன அந்த வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போறோம். எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க உடல் உள்ளுறுப்பு நன்றாக இருக்கும். பொதுவாக பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பெண்களுக்கு ஒவ்வொரு பருவ கால கட்டத்திலும் அவங்களுக்கு உடல் ரீதியாக மாற்றங்கள், மனோ ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்ப அவங்கதான் இன்றைய ஆரோக்கியத்தினுடைய முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா ஈன்றெடுக்கணும்னா அந்த பெண்ணுக்கு நல்ல உடல் உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மனோ ரீதியாக ஒரு அமைதியா இருக்கணும். அதே மாதிரி ஆண் எடுத்துட்டீங்கன்னா, ஆணுக்கு நல்ல சாந்தமான அமைதியான மனம், அவங்களுடைய உடல்ல உயிராற்றல் வித்தாற்றல் கரெக்டா இருக்கணும். அப்போ பெண்களுக்கு கருப்பையில கருமுட்டைகள் தங்கணும். வளர்கின்ற அந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தையாக வரணும். அப்ப இது எல்லாமே இந்த பெண்ணினுடைய மனோநிலையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் சார்ந்தது. நீங்க கொஞ்சம் லேசா உங்களுடைய வாழ்க்கை முறைய லைட்டா டேர்ன் பண்ணிக்கோங்க. பழைய காலத்துக்கு தக்கன லேசா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க நல்ல ஆரோக்கியமான ஆனந்தமான குழந்தையை ஈன்றெடுக்கலாம். உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும், உங்கள் உடலும் நன்றாக இருக்கும். எல்லோருமே இளமையா இருக்கணும் ஆசைப்படுறாங்க, தவறே கிடையாது. மனிதனுடைய ஆயுள் காலம் 120+. ஆணும் பெண்ணும் 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக இளமையாக உற்சாகமாக வாழலாம். எப்போ நீங்க இந்த யோக கலை, இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்க உடலையும் உள்ளத்தையும் நன்றாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிறப்பாக வாழ முடியும். அப்போ நாம ஒரு பெண் திருமணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண் தனது உடலை எப்படி வச்சுக்கணும், அதற்கு முன்பாக எப்படி வச்சுக்கிடணும், அதற்குரிய மனதிற்கு ஏற்ற முத்திரைகள் என்ன, உடல் உள்ளுறுப்புகள். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற பலவிதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன மாதிரி முத்திரைகள் செஞ்சுக்கணும், கருப்பையில் கருமுட்டி தங்குவதற்கு பெண்கள் என்ன மாதிரி முத்திரைகள் பண்ணிக்கிடணும், நீங்க குழந்தை ஈண்டெடுத்த பிறகு உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும், அப்ப அதற்குரிய முத்திரைகள் என்ன பண்ணிக்கணும். இந்த முத்திரைகளை நீங்க காலை மாலை இருவேளை பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மனோ ரீதியாக அமைதி கிடைக்கும், மனோ ரீதியாக டென்ஷன் இருக்காது. ஆரோக்கியம் இருந்தால்தான் உலகத்துல ஆனந்தமாக வாழ முடியும். இன்னைக்கு ஆணும் பெண்களும் பணம் நிறைய சம்பாதிக்கணும், தவறு இல்லை. ஒவ்வொருத்தரும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில, நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். புதுசா மேரேஜ் ஆனவங்க, சார் நான் 1.5 lakhs சம்பாதிக்கிறேன், நான் 2 lakhs சம்பாதிக்கிறேன், ஆனா இருவருக்குமே புத்திர பாக்கியம் இல்லை. இருவருக்கும் மனோ ரீதியாக உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள். திருமணமாகி 6 மாதத்துல உடல் உப்பீசமாகிருந்தாங்க, பெருசா இருந்தாங்க. திருமணத்துக்கு முன்பு இருந்த போட்டோவை இதையும் பார்த்து அவர்களே வருத்தப்படுறாங்க. என்ன ரீசன்? வாழும் முறை. அப்ப நீங்க சரியான வாழ்க்கை முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு, உணவிலிருந்து இந்த வாழ்க்கை முறையை கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆனாலும் உங்க உடல் அதே மாதிரி கட்டுக்கோப்புல இருக்கும், உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கும், இளமையா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாத்தையும் உலகத்தில் தாராளமா என்ஜாய் பண்ணுங்க, தவறே கிடையாது. நிறைய நபர்கள் இந்த யோக கலை அப்படின்னா ஏதோ சன்னியாசி செய்யக்கூடிய கலை, நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த கலை நீங்க பயிரிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், பல ஊர்களுக்கு செல்லலாம், உங்கள் உடலும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான ஆரோக்கியமான குழந்தையை ஈன்றெடுக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்ப இந்த கலைகளை நம்ம சித்தர்கள் உங்களுக்காக நமக்காக கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பெண்களும் உங்க உடலை நல்லா வச்சுக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க. அந்த உடலும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய அற்புதமான கலை முத்திரைகள். இந்த முத்திரைகள்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? திருமணம் ஆகி நிச்சயம் பண்ணிட்டாங்க, இப்ப திருமணம் நடக்க போகின்றது. அவங்க உடலை எப்படி வச்சுக்கணும், அவங்க மனசை எப்படி வச்சுக்கணும், உள்ளுறுப்புகள் எப்படி இயங்கணும், அதற்குரிய முத்திரைகளை தான் பார்க்க போறோம்.
முதல்ல அவங்களுக்கு பொதுவாகவே அந்த டென்ஷன் வந்துடும். ஒரு திருமணம்னு பேசணும்னா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறோம். இது வரைக்கும் நான் பேச்சுலரா இருந்தேன், காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். இப்ப எனக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்கின்றதுங்கிற ஒரு டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனே வரக்கூடாது. எல்லோரிடமும் நன்றாக பழகி அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல் அன்போடு நீங்க வாழக்கூடிய ஒரு நிலையும் டிப்ரெஷன் இல்லாத ஒரு நிலை. அதற்குரிய முதிரை பார்க்க போறோம். சின் முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் மணி. இது சின் முத்திரை. நீங்க இந்த முத்திரையை காலையில 4 மணிக்கு மேக்சிமம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல 5 மணிக்குள்ள எழுந்துடணும். காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த முத்திரை இதுல மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க 3 times. இதுல மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடங்கள். இது மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, உடம்புல ப்ரெஷர் நார்மலா இருக்கும். பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்ப அடுத்த கட்டம், பெண்களுக்கு கருப்பையில கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை வேணும். அதற்கும் நம்மளுக்கு தைராய்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தைராய்டு பெண்களுக்கு சரியாக இயங்கினால், தைராய்டு குறைவாக இருந்தால் சுரத்தால் உடம்பு பெருமன் ஆகிட்டே போவாங்க. தைராய்டு அதிகமாக சுரந்தால் உடல் லீன் ஆகிட்டே போவாங்க. அந்த தைராய்டு சுரப்பில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் அவங்களுக்கு கருப்பையில் கருமுட்டைகள் தங்காத நிலையும் மந்த்லி பீரியட்ஸ்ல மாறி மாறி வரக்கூடிய நிலை இருக்கும். அதற்காக பெண்களுக்கு உகந்த ஒரு முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. இதுல 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் பெண்கள் அவசியமாக செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை. கை நீங்க எப்படி முட்டில வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. பிரீத்திங் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து பெண்களுக்கு சிறுகுடல் பெருங்குடல் அந்த குடல்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு மந்த்லி பீரியடும் சமமாக வரக்கூடிய நிலை கிடைக்கும். அதற்குரிய ஒரு முத்திரை பார்க்க போறோம். மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவுல 2 நேரா வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். 2 3 நிமிடம் பண்ணிக்கலாம். இது பெண்களுக்கு மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி வராது. சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்கும். கருப்பையில் கருமுட்டை தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்போ பெண்களுக்கு மனோரீதியாக சாந்தம் இருக்கணும். அதற்காக நம்ம மூச்சில் கவனம், ஆழ்ந்த மூச்சு ஒண்ணு பண்ண போறோம். 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே பல்வளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த முத்திரை பண்ணிட்டு நல்லா மெதுவா மூச்சை உள்ளழுங்க. 2 நாசு வழியா மெதுவா மூச்சு வழிய விடுங்க. மூச்சு உள்ள எடுக்கும்போது அடிவேர் லேசா வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசா உள்ள வைக்கிடணும். இதுதான் சரியான மூச்சு பயிற்சி. ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா மாறிதான் பண்ணுவீங்க. அதனாலதான் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்கல. அப்ப சரியான ஒரு சுவாச பயிற்சியை காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி இந்த மாதிரி 5 முறை 10 முறை பண்ணிக்கோங்க. எப்பப்போ உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ அப்ப முதல்ல அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மூளை செல்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயும். அப்ப நான் அப்படிங்கிற அகங்காரம் வராது, மன அமைதி இருக்கும். தெளிந்த சிந்தனையோடு நீங்க செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உணவு இன்றைக்கு நம்ம மேக்சிமம் பாக்குறோம் ருசிக்காக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அடிக்கடி சொல்வது மைதாவிலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். புரோட்டா பீஸா பண்ண உணவுகள் சாப்பிட வேண்டாம். எண்ணெய் பண்டங்களை மேக்சிமம் குறைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் நல்லா எடுத்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வாழைப்பூ வாரத்துல 1 நாள் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வாரத்துல 1 நாள் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவுல எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை உணவுல எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை உணவுல அதிகமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழத்தெல்லாம் அடிக்கடி நீங்க உணவுல சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க எப்பப்பெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஃபுல்லா அந்த மேக்சிமம் நீங்க ஆயில் ஃபுட்டா சாப்பிட்டு வளர்கிட்டோம். ஆகலால்தான் அவர்களுக்கு உடல்ல பாத்தீங்கன்னா வயிறு உப்பிசமாயிருது, கொழுப்பு கதிகள் ஏற்படுகின்றது. அந்த பிரசவமாகக்கூடிய அந்த நிலைகள்ல நிறைய தடைகள் ஏற்படுவதற்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள். 2வது பெண்களுக்கு கழிவுகள் காலை மாலை கரெக்டா வெளியே போயிடணும். அலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய உணவு ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டா தான் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது.
சோ இதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்க பல்லாண்டுகள் சிறப்பாக வாழணும், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை திருமணத்திற்கு முன்பாகவே இது செய்வதற்கு உங்களுக்கு 10 நிமிடம் கூட ஆக போறதில்லை. 15 நிமிடத்துக்குள்ள நீங்க உடலே நல்லா வச்சுக்கலாம், மனசையும் நல்லா வச்சுக்கலாம். அப்ப உங்க உடலும் மனசும் நல்லா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். தயவு செய்து மீண்டும் நான் கூறுவது, யோக கலை அப்படின்னா ஒரு 80 வயதுக்கு மேல செய்யக்கூடிய ஒரு கலைன்னு நினைச்சிடாங்க. இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு உடல் ரீதியா பிரச்சனை. அப்ப ட்ரீட்மெண்ட் போறாங்க, ட்ரீட்மெண்ட் போய் நிறைய சாப்பிடுறாங்க, மாத்திரை சாப்பிட்டு அதற்கு பக்க விளைவு. இந்த மாதிரி நிலைகளே வரக்கூடாது. நீங்க மகிழ்ச்சியா வாழுங்க, உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டிக் கொள்ளுங்கள். அது இந்த யோகக்கலை ஒன்றுதான் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.